ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு வீட்ல நாய்க்குட்டின்னு எடுத்து வளர்த்து வந்தாங்க. அந்த நாய்க்குட்டி காகத்தோட நட்பா இருந்துச்சு. ஒரு நாள் காகம் மிகவும் கவலையோடு அமர்ந்திருந்துச்சு. அதைக் கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் போய், "என்ன காக்கையாரே, ஏன் ஒண்ணும் பேசாம அப்படி வருத்தமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காகம், "மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்போடு வளர்க்குறாங்க. அவைகளோட செயல்கள பாராட்டுகிறாங்க. ஆனா என்ன வெறுத்து கல்லால எறிஞ்சு துரத்துறாங்களே ஏன்?" அப்படின்னு கேட்டது காகம். "இதற்கு காரணம் உங்களோட தீய குணங்கள் தான். இதை நீங்க இல்லாம செஞ்சாலே உங்களை அன்பா நடத்துவாங்க." அப்படின்னு சொன்னது நாய்க்குட்டி. எங்ககிட்ட அப்படி என்ன தீய குணங்கள் இருக்கு? கடமை, சுத்தம், இப்படி பல நல்ல குணங்கள். நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொன்னது காகம். உண்மைதான் என்றது நாய்க்குட்டி. பகிர்ந்தோண்டும் பண்பை கற்றுத்தந்தது நாங்க தான் அப்படின்னு பெருமையோடு சொன்னது காகம். ஆமா, அதுவும் உண்மைதான் அப்படின்னு மறுபடியும் சொன்னது நாய்க்குட்டி. இப்படி நல்ல குணங்கள் எங்ககிட்ட இருந்தோம், மற்ற பறவைகளுக்குள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே ஏன்? குயில் கூவும்போது அதோட இனிமைய ரசிக்கிறாங்க. மயில் ஆடும்போது அதை ரசிச்சு பாராட்டுறாங்க. கிளிய வீட்ல வளர்த்து பேச கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் என் இனத்தை பார்த்தாலே துரத்துறாங்களே ஏன்? அப்படின்னு கேட்டது காகம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். உங்ககிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கும் சில தீய குணங்கள் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னுச்சு நாய்க்குட்டி. அப்படி என்ன தீய குணங்கள் அப்படின்னு கேட்டது காகம். திருடுதல், ஏமாற்றுதல் அப்படின்னு சொன்னது நாய்க்குட்டி. காகம் தலை குனிஞ்சுச்சு. ஒருத்தங்க செய்யற நல்ல செயல்களை விட அவங்க செய்யற தீய செயல்கள் தான் முன்னால நின்று அவங்கள பத்தி பேசும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.